கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் காங்கிரசிலிருந்து விலகி மீண்டும் பாஜகவில் இணைந்தார். கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான ஜெகதீஷ் ஷெட்டர் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பினார். ஆனால் அவருக்கு பாஜக சீட் வழங்க மறுத்துவிட்டது. இதனால் தேர்தலுக்கு 15 நாட்களுக்கு முன்னர் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்நிலையில் டெல்லி சென்ற ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்தார். அதன் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் கர்நாடக பாஜக தலைவர் PY விஜயேந்திரா முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் வரவேற்றனர். வாக்கு வங்கி நிறைந்த லிங்காயத் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஷெட்டர் மீண்டும் பாஜகவில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நிலவின் மேற்பரப்பில் 5வது நாடாக சாஃப்ட் லான்ச் செய்யப்பட்ட ஜப்பானின் ஸ்லிம் ஆய்வு களம் பள்ளமான இடத்தில் தரையிறங்கியதால் சற்றே சாய்ந்த நிலையில் இருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. நிலவை ஆய்வு செய்வதற்காக ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்சா கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்லிம் என்ற ஆய்வு களத்தை அனுப்பியது. கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு நிலவின் மேற்பரப்பில் சாஃப்ட் லான்ச் செய்த விண்கலம் உரிய கோணத்தில் தரையிறங்காத காரணத்தால் சூரிய கதிர்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்லிம் ஆய்வு களத்தின் முதல் புகைப்படத்தை ஜப்பான் வெளியிட்டுள்ளது. நிலவின் மேற்பரப்பில் உள்ள பள்ளத்தில் சற்றே சாய்ந்த நிலையில் காணப்படும் அந்த ஆய்வு களத்தின் சோலார் பேட்டரி 12% மட்டுமே இருப்பதாகவும், விரைவில் சூரிய கதிர்களின் திசை மாறும்போது சோலார் மின்சக்தி முழுமையாக கிடைக்கப்பெற்று ஆய்வு களத்தை செயல்படுத்த முடியும் என ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவின் மேற்பரப்பில் சுற்றி வரும் இஸ்ரோவின் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் உதவியுடன் ஸ்லிம் ஆய்வு களம் எங்கே தரையிறங்கியது என்பதை ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் கண்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட இலக்கிலிருந்து சுமார் 55 மீட்டர் கிழக்கே ஸ்லிம் ஆய்வு களம் தரையிறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு அடுத்ததாக நிலவில் சாஃப்ட் லான்ச் செய்த 5வது நாடு என்ற பெருமையும் ஜப்பானுக்கு கிடைத்துள்ளது.